மாநகராட்சி பூங்காவில் புகுந்து மின் விளக்குகள் கதவுகளை சேதப்படுத்தியதாக உதவி பொறியாளர் புகார் அளித்துள்ளார். அத்துமீறி நுழைதல், அவதூறு பரப்புதல், பொதுச்சொத்தை சேதப்படுத்துதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் அதிமுக மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உதவி பொறியாளர் சத்யன் தூண்டுதலின் பேரில் தமிழரசன் என்பவர் தன்னை மிரட்டியதாக அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தண்டையார்பேட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் மாநகராட்சி பூங்காவை சேதப்படுத்தியதாக அதிமுக மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பகிரலாம். சென்னை கொருக்குப்பேட்டை மணலி சாலை சுண்ணாம்பு கால்வாய் சந்திப்பில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சி பூங்கா அமைக்கப்பட்டு கடந்த 29ஆம் தேதி திறப்பு விழா என்பது நடத்தப்பட்டது. இதனுடைய கட்டுமான பணிகள் தரம் குறைவாக இருப்பதாக கூறி அதிமுக வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலர் ராஜேஷ் வீடியோ பதிவு செய்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக ராஜேஷ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநகராட்சி உதவி பொறியாளர் சத்யன் என்பவர் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இரும்பு கதவுகள், மின் விளக்குகள் ஆகியவற்றை ராஜேஷும் அவருடைய ஆதரவாளர்களும் சேதப்படுத்திவிட்டதாக புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் கொடுங்கையூர் போலீசார் ராஜேஷ் மற்றும் அவர் ஆதரவாளர்கள் மீது அத்துமீறி நுழைதல், அவதூறு பரப்புதல், பொது சொத்தை சேதப்படுத்துதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் உதவி பொறியாளர் சத்யனுடைய தூண்டுதலின் பேரில் தமிழரசன் என்பவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னை மிரட்டியதாக தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் ராஜேஷ் தனியாக ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த புகார் தொடர்பாக விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.